சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தான். இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்க. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குதுங்க. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குதுங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுதுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்புதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. சொன்ன போனா இது ஒரு ரகசியம்ங்க. குறிப்பா மேசராசியில பிறந்தவர்களுக்கும் மேசராசிக்காரர்களை நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ வைத்திருப்பவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஓப்பனரா இருக்க போகுதுங்க. மேசராசிக்காரங்க கிட்ட நீங்க எதை வேணாலும் மறைக்கலாம், ஆனா உண்மையை மட்டும் மறைக்கவே முடியாதுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாம். ஆனா ஒருத்தரோட கண்ணை பார்த்தே அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா, அவங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு ஸ்கேன் பண்ணி எடுக்கிற சக்தி மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. இதைத்தான் சித்தர்கள் மேசராசியின் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் ரொம்ப பவ்யமா ரொம்ப நல்லவர் மாதிரி வந்து பேசுறாங்கன்னு வச்சுப்போம். மத்தவங்க எல்லாரும் அவனை நம்புவாங்க. ஆனா ஒரு மேசராசிக்காரர் மட்டும் அவனை சந்தேகப்படுவாருங்க. ஏன்னா அவன் பேசும்போதே இவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்கும். இவன் ஏதோ தப்பு பண்றான், இவன் சொல்றதுல ஏதோ இடிக்குது அப்படின்னு. கடைசியில பார்த்தா அந்த நபர் பெரிய மோசடிக்காரனா இருப்பான். இவங்க நினைச்சதுதான் பழிக்குமுங்க. இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க நண்பர்களே. இது மேசராசிக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. மேசராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி தலையை குறிக்கும் ராசிங்க. மூளை மற்றும் கண்கள் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஆனா இவ்வளவு பவர் இருக்கிற மேசராசிக்காரங்க சில நேரங்கள்ல ஏமாந்து போறீங்களே, அது ஏன்? இவங்களோட இந்த இன்ட்யூஷன் பவரை எப்படி இன்னும் 100 மடங்கு அதிகப்படுத்துறது? எதிரில் இருப்பவர் நண்பனா அல்லது துரோகியா என்பதை ஒரு நொடியில கண்டுபிடிப்பது எப்படி? சித்தர்கள் மறைத்து வைத்த அந்த ஆச்சரியமான ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம அக்கு வேற ஆணி வேற அலச போறோம்ங்க. நீங்க ஒரு மேசராசியா இருந்தா உங்களுக்கே தெரியாத உங்ககிட்ட இருக்கிற அந்த அபூர்வ சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க மேசராசியின் அந்த மர்மமான உலகத்துக்குள்ள போகலாம்ங்க. மேசராசியின் குணாதிசயம் மற்றும் அந்த ரகசிய ஸ்கேனிங் பவர். சரி, இப்ப நம்ம மேசராசிக்காரங்களோட அந்த ஸ்கேனிங் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 12 ராசிகள் இருந்தாலும் ஏன் மேசத்துக்கு மட்டும் இந்த மூன்றாவது கண் அதிகாரம் இருக்கு? மேசம் நெருப்பு தத்துவம். பஞ்சபூதங்கள்ல மேசம் ஒரு நெருப்பு ராசிங்க. நெருப்போட குணம் என்ன தெரியுமா? இருட்ட போக்குறது மட்டும் கிடையாதுங்க, எரிக்கிறதுங்க. ஒரு நெருப்புக்கு முன்னாடி நீங்க எதை வச்சாலும் அது என்ன பொருள்னு அந்த நெருப்புக்கு தெரியுங்க. அதே போலதான் மேசராசிக்காரங்களுக்கு அவங்க முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னா அவரோட மனசுல இருக்கிற இருட்டு, அதாவது கெட்ட எண்ணங்களை இவங்க நெருப்பு போன்ற பார்வை எரிச்சு வெளியே கொண்டு வந்துடுங்க. அதனாலதான் இவங்க கிட்ட யாராவது வேஷம் போட்டா அது 5 நிமிஷத்துக்கு மேல நிக்காது. செவ்வாயின் ஆதிக்கம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய்னாலே என்ன? ஒரு போர் வீரன், ஒரு தளபதி. ஒரு தளபதிக்கு இருக்கிற முதல் தகுதியே என்னன்னா எதிரி யாரு நண்பன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதாங்க. ஒரு போர்க்களத்துல எதிரி மாறு வேஷத்துல வந்தாலும் தளபதி கண்டுபிடிச்சுவார்ல. அதே சர்வைவல்ல இன்ஸ்டிடியூஷன்ல மேசராசிக்காரர்களுக்கு பிறக்கும் போதே அவங்க டிஎன்ஏவிலேயே இருக்குங்க. இவங்க கிட்ட பேசுறவங்க ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலோ அல்லது அவங்க குரல்ல ஒரு நடுக்கம் இருந்தாலோ இவங்க உள்மனசு டேஞ்சர் அப்படின்னு சிக்னல் கொடுக்குமுங்க. குழந்தையும் கூர்மையான அறிவும். நிறைய பேர் மேசராசிக்காரங்களை பார்த்து இவங்க ரொம்ப வெள்ள உள்ளம் கொண்டவங்க, இவங்க கிட்ட எதை சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு தப்பா கணக்கு போடுறாங்க. உண்மை என்னன்னா இவங்க உண்மையிலேயே குழந்தை மனசு உள்ளவங்க தாங்க. ஆனா ஒரு குழந்தை எப்படி தன் அம்மாவை தவிர வேற யாராவது தூக்க வந்தா அழுது கண்டுபிடிச்சிடுமோ, அதே மாதிரி இவங்க ஒய்ஃப் சரியில்லாத ஒருத்தருக்கு வந்தா இவங்க மனசு உடனே அவங்கள தள்ளி வச்சிடுங்க. மைக்ரோ எக்ஸ்பிரஷன் வாய்ஸ் தெரியாமலேயே இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி செயல்படுவாங்க. இவங்க கிட்ட பேசும்போது ஒருத்தர் கண்ணை சிமிட்டுற விதம், கைகளை தேய்க்கிறது அல்லது வழக்கத்துக்கு மாற அதிகமா புகழ்றது, இதையெல்லாம் இவங்க மூளை ஒரு ஹை ஸ்பீடு கேமரா மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க யோசிப்பாங்க, அவன் ஏதோ தப்பு பண்றான், அவனோட பாடி லாங்குவேஜ் சரியில்லையே அப்படின்னு. அந்த ஆக்ஞ சக்கரம் நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள்ல நெற்றி புற்றுல இருக்கிறதா ஆக்ஞ சக்கரம்ங்க. மேசராசி தலையை குறிக்கிறதுனால இவங்களுக்கு அந்த பகுதியில ரத்த ஓட்டமும் நரம்பு தூண்டுதலும் மற்றவங்களை விட வேகமா இருக்குமுங்க. இதனாலதான் இவங்களுக்கு அந்த ஃபீலிங், அதாவது உள்ளுணர்வு ஒரு மின்னல் வேகத்துல வேலை செய்யுதுங்க. நண்பர்களே, நீங்க ஒரு மேசராசியா இருந்தா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தரை முதல் முறையா பார்த்தப்பவே இவன் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்கா? ஆனா உங்க நண்பர்கள் இல்லடா அவன் நல்லவன் தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு
அதே ஆள் உங்களை ஏமாத்திட்டு நிற்பான். அப்போ உங்களுக்கு தோணும், அன்னைக்கே என் மனசு சொல்லுச்சு, நான் தான் கேட்கலன்னு. இந்த நிலைமை உங்களுக்கு நடந்திருக்கா? அப்போ உங்க கமெண்ட்ஸை இப்பவே கீழே சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ரகசிய ஆயுதம்ங்க. சித்தர்கள் ஒளித்து வைத்த ரகசியமும் மேசத்தின் ஆன்மீக வலிமையும் இப்ப நாம இந்த வீடியோவோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம்ங்க. மேசராசிக்காரங்களுக்கு ஏன் மற்றவங்களை விட இந்த உள்ளுணர்வு அதிகமா இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சித்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குதுங்க. காலபுருஷனின் முதல் ராசி சித்தர்கள் சோதிடத்தை வெறும் கணிதமா பார்க்கலங்க, அதை ஒரு வாழ்வியலா பார்த்தாங்க. மேசராசியை அவங்க ஆதி ராசின்னு சொல்றாங்க, அதாவது பிரபஞ்சத்தோட தொடக்கம்ங்க. ஒரு மனித உடல்ல தலைப்பகுதி தான் மேசம்ங்க. நம்ம உடம்போட எல்லா கட்டளைகளும் வர்ற இடம் நம்ம மூளை தாங்க. சித்தர் பாடல்கள்ல ஒரு வரி வரும், நெற்றி பொட்டினில் நிலையாய் நின்றால் முக்காலமும் உன் கைவசமாகும். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம 2 புருவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆக்ஞா சக்கரம் எனப்படும் 3வது கண் வெளிப்படைஞ்சா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால உணர முடியுங்க. மேசராசி இயற்கையாவே தலைப்பகுதியை ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த சக்கரம் இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. செவ்வாயின் சக்தி பிரவாகம் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்க. சித்தர்கள் செவ்வாய அங்காரகன் அப்படின்னு அழைப்பாங்கங்க. அங்காரகன்னா நெருப்பு துண்டுன்னு அர்த்தம்ங்க. நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்துக்கு செவ்வாய் தான் அதிபதிங்க. மேசராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படும் போதே அல்லது ஒருத்தரை உற்று பார்க்கும் போதோ அவங்க மூளைக்கு போடுற ரத்த ஓட்டம் மற்றவங்களை விட ரொம்ப வேகமா இருக்குங்க. அந்த வேகத்துல உருவாகிற ஒரு மின்காந்த அலை தான் இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட அதிர்வுகளை கேட்ச் பண்ணி கொடுக்குதுங்க. சித்தர்கள் சொல்லி தந்த அந்த ரகசிய பயிற்சி சரி, இந்த சக்தியை எப்படி இன்னும் பல மடங்கு அதிகமாக்குறது? சித்தர்கள் மேசராசினருக்கு சில ரகசிய பயிற்சிகளை மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்கங்க. அதுல ஒண்ணுதான் திரடகா தியானம்ங்க. அதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஒரு நெய் விளக்கையோ அல்லது ஒரு புள்ளியையோ இமைக்காம உற்று பார்க்குற பயிற்சிங்க. மேசராசிக்காரங்க இதை தொடர்ந்து செஞ்சா அவங்க கண்கள்ல ஒரு காந்த சக்தி உருவாகுங்க. நீங்க ஒருத்தரை நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்னு நினைச்சாலும் உங்க முன்னாடி அவர் வார்த்தைகள் தடுமாறுங்க. அவரோட மனசாட்சியே உங்க கண்கள் அப்படியே படம் பிடிச்சு காட்டிடுங்க. மௌனம் தரும் மகாசக்தி. சித்தர்கள் சொல்ற இன்னொரு விஷயம், பேசாம இருப்பதே பெருமைங்க. மேசராசிக்காரங்க பொதுவா ரொம்ப வேகமா பேசுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனா ஒரு மேசராசிக்காரர் எப்போ அமைதியா மௌனமா ஒருத்தர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அவரோட தேர்ட் ஆய் முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. நீங்க ஒரு மேசராசியா இருந்தா இதை கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அமைதியா இருக்கிற நேரத்துலதான் உங்க மனசுக்குள்ள பல உண்மைகள் பளிச்சுன்னு தோணுங்க. இன்னைக்கு இந்த விஷயம் நடக்க போகுது அல்லது இவன் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு தோணும், அது அப்படியே நடக்குங்க. அதுதான் சித்தர் ஞானம் உங்களுக்குள்ள வேலை செய்த தருணம்ங்க. ஏன் இவங்க ஒரு ஹியூமன் லைட் ரெடக்டர்? சித்தர் போகர் தன் நூல்கள்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடாருங்க. அக்னி ராசியில பிறந்தவனுக்கு ஆகாயம் வசப்படுங்க. அதாவது நெருப்பு ராசியான மேசத்துல பிறந்தவங்களுக்கு ஆகாயத்துல இருக்கிற அந்த சூட்சமமான அதிர்வுகள் புரியுமுங்க. ஒருத்தர் பொய் சொல்லும்போது அவரோட குரல்லையும் மூச்சு காற்றுலையும் ஒரு மாற்றம் நடக்குங்க. சாதாரண மனுஷங்களுக்கு அது தெரியாதுங்க. ஆனா மேசராசிக்காரங்க அந்த அதிர்வை உடனே பிடிச்சிடுவாங்க. அதனாலதான் இவங்களை நடமாடும் பொய் கண்டறியும் கருவி அப்படின்னு நாம சொல்றோம்ங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் உங்க மனசு சொன்ன ஒரு விஷயத்த நீங்க நம்பாம விட்டுட்டு அப்புறம் அது நிஜமாவே நடந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கே என் மனசு சொல்லுச்சுன்னு நீங்க நினைச்ச அந்த நிமிஷம் எது? அதை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுதியில ஒருத்தர் உங்களை ஏமாத்த வராருன்னா அவரை மேசராசிக்காரங்க எப்படி 5 ஸ்டெப்ல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பிராக்டிக்கல் விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்ங்க. வீடியோவோட முக்கியமான பகுதி இனிமே தான் வரப்போகுதுங்க. ஏமாற்றும் மனிதர்களை கண்டறிய மேசராசினருக்கான 5 ரகசிய வழிகளுங்க. நண்பர்களே, இதுவரை நம்ம மேசராசியின் ஆன்மீக வலிமையை பத்தி பார்த்தோம்ங்க. இப்போது அன்றாட வாழ்க்கையில ஒரு நபர் உங்களை ஏமாற்ற வருகிறாருன்னா உங்களுடைய அறிவு அவரை எப்படி 5 வழிகள்ல எடை போடும் என்பதை பற்றி பிரிவா பார்க்க போறோம்ங்க. இதை நீங்க கூர்ந்து கவனித்தா இனி உங்க வாழ்க்கையில யாராலும் சூழ்ச்சி செய்ய முடியாதுங்க. வழி 1 பார்த்தீங்கன்னா, கண்களின் ஊடுருவல் நேர்கொண்ட பார்வைங்க. மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமையே அவர்களின் நேர்கொண்ட பார்வைதாங்க. நீங்க ஒருவிடம் பேசும்போது அவரின் கண்களை நேரடியா பார்த்து பேசுவீங்க. அப்போது எதிரில் இருப்பவர் உண்மையிலேயே நேர்மையானவரா இருந்தா அவரும் உங்க கண்களை பார்த்து தயக்கம் இல்லாம பேசுவாங்கங்க. ஆனா அவர் மனதுல ஏதோ கள்ளத்தனம் இருக்கிறதுனா அவர் உங்கள் கண்களை பார்க்க ஆஞ்சிடுவாருங்க. அடிக்கடி தரைய பார்ப்பாரு அல்லது திசை மாறி பார்ப்பாரு. மேசராசிக்காரங்க அந்த ஞானக்கண் இதை ஒரு நொடியில பிடிச்சிடுங்க. ஏன் இவன் கண்களை பார்த்து பேச தயங்குறான்னு உங்க உள்மனம் கேட்கும் கேள்விதாங்க. முதல் எச்சரிக்கை, மணி வலி. 2 தேவையற்ற விளக்கம்ங்க மற்றும் வார்த்தை சிதறல்கள்ங்க. பொதுவா மேசராசிக்காரர்கள் எதையும் சுற்றி வளைத்து பேச தெரியாதவர்கள். நேரடியா விஷயத்திற்கு வந்துடுவாங்க. ஆனா உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் ஒரு செய்தியை சொல்லும் போது மிக அதிகமான விளக்கங்களை கொடுப்பாங்கங்க. நீங்க ஒரு சிறிய கேள்வியை தான் கேட்பீங்க, ஆனா அவர்கள் அதற்கு 10 நிமிட கதையை சொல்லுவாங்க. ஏனெனில் அவர்கள் ஒரு பொய்யை உண்மையாக்க போராடுறாங்க. அந்த அளவுக்கு தேவைக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்கும் போதே உங்கள் அறிவுல ஒரு தலக்கம் பிறக்குங்க. இவன் ஏதோ கதையை தயார் செய்து பேசுறான்னு உங்க ஆராயும் திறன் அங்க வேலை தொடங்குங்க.
மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத வினாக்கள்ல அதிரடிங்க. இது மேசராசிக்காரங்களுக்கு தெரியாம அவர்கள் செய்யும் ஒரு தந்திரம்ங்க. யாராவது உங்களிடம் ஒரு பொய்யான தகவலை சொல்றாருன்னா, நீங்க சட்டுன்னு ஒரு சம்மந்தம் இல்லாத ஆனா மிக நேரடியான கேள்வியை கேட்பீங்க. உதாரணத்துக்கு, "அண்ணங்க அந்த இடத்துல நீ இருந்தாயா?" அப்படின்னு திடீர்னு கேட்பீங்க. அந்த எதிர்பாராத கேள்வியால அவர்கள் முகம் ஒரு நொடி மாறும் பாருங்க. அந்த சிறுமுக பாவனையை பிடிப்பதுல நீங்க வல்லவங்க. அந்த ஒரு நொடி தடுமாற்றமே போதுங்க, மேசராசிக்கு அவர் துரோகியா இல்லையா என்பதை உறுதி செய்ய வழிங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா, மன அதிர்வுகள், சூழ்நிலை உணர்வு. நாம் எல்லாருமே ஒரு விதமான மன அதிர்வலையில தான் இருக்கிறோம்ங்க. மேசராசி நெருப்பு தத்துவம் என்பதால உங்க ஆற்றல் நிலை மிகவும் உயர்வா இருக்குமுங்க. உங்க முன் வந்து நிற்பவர் ஒரு தீய எண்ணத்துடன் வருகிறார்னா, உங்களின் அந்த நற்பண்பு மிக்க ஆற்றலுக்கும் அவரின் தீய ஆற்றலுக்கும் ஒரு மோதல் நடக்குமுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு விதமான மன அமைதியின்மை ஏற்படுங்க. ஏன்னே தெரியல, இவர் இருக்கும்போது எனக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது, அல்லது இவருடன் பேசவே பிடிக்கவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது உங்க ஞானக்கண் கொடுக்கும் சிவப்பு சமிக்கை. தயவு செஞ்சு அதை அலட்சியப்படுத்துறாதீங்க. ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, புகழ்ச்சி எனும் நச்சு வலைங்க. மேசராசிக்காரர்கள் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள்னு ஒரு தவறான கருத்து நிலவுதுங்க. உண்மை என்னன்னா, உங்களுக்கு பாராட்டு பிடிக்கும். ஆனா போலி புகழ்ச்சிக்கும் உண்மையான பாராட்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க நன்கு அறிவீங்க. யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து மிக அதிகமா புகழ்றாரு, நீங்க தான் உலகிலேயே சிறந்தவர், உங்களை மிஞ்ச ஆள் இல்லைன்னு அளவுக்கு அதிகமா ஐஸ் வைக்கிறாருன்னா, உங்க மேசராசி அறிவு உடனே விழித்து கொள்ளுங்க. இவன் ஏதோ ஒரு லாபத்திற்காக தான் இப்படி பேசுறான் அப்படின்னு உங்க மனதுல ஒரு சிறு பொறி தட்டுங்க. அந்த பொறி தான் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நண்பர்களே, இந்த 5 விஷயங்கள்ல ஏதேனும் ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடந்திருந்தாலும் நீங்க தப்பித்து விட்டீர்கள்னு என்று பொருளுங்க. ஆனா பல நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், நம்ம மனசாட்சி சொல்றத கேட்காம அந்த நபர் மீது நம்ம வைத்திருக்கும் பாசத்தினால ஏமாந்து போறோமுங்க. மேசராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறிவால் கிடையாதுங்க, அவர்களின் அதீத அன்பினால் மட்டும்தாங்க. நீங்க எப்போது உங்கள் அன்பை சற்று ஓரம் வைத்துட்டு உங்கள் புத்தியை பயன்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு உங்களால யாராலும் வெல்ல முடியாதுங்க. ஆனா இவ்வளவு ஆற்றல் கொண்ட மேசராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் மிக மென்மையானவர்கள். அந்த தவறை மட்டும் செய்தான்னா அவர்களின் ஞானக்கண் சுத்தமா வேலை செய்யாம போயிடுங்க. அது என்ன தவறு, அதை எப்படி சரி செய்வது, அதை பற்றி காணொளியின் இறுதி பகுதியில பார்க்கலாமுங்க. தவறாம இணைந்திருங்க. மேசராசியின் பலவீனங்களும் அந்த சக்தியை பாதுகாக்கும் வழிமுறைகளும். நண்பர்களே, இதுவரை நம்ம மேசராசியின் அளப்பரிய ஆற்றலை பத்தி விரிவா பார்த்தோம்ங்க. இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்ம ஆராயணுங்க. இவ்வளவு பெரிய ஞானக்கண் இருந்தும் மேசராசிக்காரர்கள் ஏன் சில நேரங்கள்ல ஏமாந்து போறாங்க? அவர்களின் அந்த அபூர்வ சக்தி எப்போது வேலை செய்யாம போகுது? இதற்கு பின்னால சில உளவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் ஒளிந்திருக்குதுங்க. இதை நீங்க சரியா புரிந்து கொண்டா உங்க சக்தியை எப்போதும் மங்காம பார்த்துக்கொள்ள முடியுங்க. கோபம் எனும் கரும்புகை. மேசராசி என்பது நெருப்பு தத்துவம் கொண்டதுன்னு பார்த்தோம்ங்க. நெருப்பு வெளிச்சம் கொடுக்கும், அதே சமயம் அது புகையையும் உண்டாக்குமுங்க. உங்களுக்கு கடுமையான கோபம் வரும்போது உங்கள் அறிவு தெளிவு மறைக்கப்பட்டு ஒரு விதமான கரும்புகை உங்கள் மனதை சூழ்ந்து கொள்ளுதுங்க. அந்த சமயத்துல உங்க மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டம் ஒரு வித பதற்றத்தை உண்டாக்குதுங்க. அந்த பதற்றத்துல உங்க ஞானக்கண் தற்காலிகமா தன் பார்வையை இழக்குதுங்க. கோபத்துல நீங்க எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்க உள்மனதின் குரலை செவிமடுக்க விடாம தடுத்துடுங்க. சுருக்கமா சொன்னா, உங்க கோபம் உங்களின் மிகப்பெரிய எதிரிக்கு கதவை திறந்து விட்டு விடுதுங்க. பாசம்னு அழகான திரை மேசராசிக்காரர்கள் வெளியில பார்க்க முரட்டுத்தனமானவர்களா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவர்கள் ஒரு பச்சிலம் குழந்தையை போன்ற மென்மையான இதயம் கொண்டவங்க. குறிப்பா தங்களுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள் அல்லது ரத்த உறவுகள்னு வரும்போது உங்க தர்க்க அறிவை முழுமையா ஓரம் வச்சிடுவீங்க. உங்க உள்ளுணர்வு இந்த நபர் செய்வது தவறுன்னு உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருக்குங்க. ஆனா உங்க மனம் அவர் அப்படி செய்ய மாட்டாரு, அவர் மீது நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், அவர் என்னை ஏமாத்த மாட்டார்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக் கொள்வீங்க. இந்த பாசம் எனும் திறதான் உங்கள் உண்மையான பார்வையை மறைத்து உங்களை ஏமாற்றத்துல தள்ளிவிடுதுங்க. அவசரம் மற்றும் பொறுமையின்மை. மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால உங்களுக்கு எதிலும் ஒரு வேகம் இருக்குங்க. ஒரு காரியத்தை உடனே முடிக்கணும்னு, ஒரு நபரை பத்தி உடனே ஒரு முடிவுக்கு வர வேண்டும்னு துடிப்பீங்க. இந்த அவசரத்தினால உங்க உள்மனம் சொல்லும் அந்த மெல்லிய சிக்னல்களை நீங்க கவனிக்க தவறி விடுவீங்க. ஒரு நுணுக்கமான விஷயத்த ஆராய பொறுமை தேவைங்க. அந்த பொறுமை குறையும் போது உங்க ஆராயும் திறன் மழுங்கி போயிடுதுங்க. இந்த மகா சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்க மூன்றாவது கண் எப்போதும் கூர்மையா இருக்கணும்னா நீங்க சில வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணுங்க. முதலாவதா ஒரு நாள் காத்திருப்பு முறை. உங்களுக்கு யாரையாவது பார்த்து சந்தேகம் வந்தாலோ அல்லது ஒரு முக்கியமான நபருடன் உடன்படிக்கை செய்ய போறீங்கன்னாலோ அந்த நிமிடமே முடிவெடுக்காதீங்க. ஒரு நாள் முழுமையா பொறுமையா இருங்க. அந்த ஒரு நாள் இடைவெளியில உங்க உணர்ச்சிகள் அடங்குமுங்க. அப்போது உங்கள் அடிமனதிலிருந்து ஒரு தெளிவான பதில் கிடைக்குமுங்க. அந்த பதில் ஒருபோதும் பொய் சொல்லாதுங்க. ரெண்டாவதா ஐம்புலன்கள் அடக்கும் பயிற்சிங்க. உங்கள் கண்கள் மற்றும் காதுகள் மூலமா வரும்
தேவையற்ற தகவல்கள் உங்கள் உள்மனதை குழப்பலாமுங்க. எனவே தினமும் சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை மட்டும் கவனித்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. இப்படி செய்வதன் மூலமா உங்கள் ஆக்ஞான சக்கரம் தூய்மை அடையுமுங்க. மனம் அமைதியா இருக்கும்போது மட்டுமே பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. மூன்றாவதா பட்டற்ற அன்புங்க. அன்பு செலுத்துங்க, ஆனா யாரிடமும் கண்மூடித்தனமா நம்பிக்கையை வைக்காதீங்க. ஒரு நபர் தவறு செய்கிறாருன்னு உங்க உள்மனம் சொன்னா அவர் உங்கள் நெருங்கியவரா இருந்தாலும் அந்த எச்சரிக்கையை மதியுங்க. உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மேசராசிக்காரரின் மிகப்பெரிய தைரியம்ங்க. நான்காவதா இயற்கை மற்றும் அமைதியுடன் இணைதல்ங்க. அதிகமான சத்தம் மற்றும் இரைச்சல் உங்கள் உள்ளுணர்வை மழுங்கடிக்குங்க. அவ்வப்போது இயற்கையான இடங்களுக்கு சென்று அமைதியாக இருப்பது உங்கள் மன அலைகளை சீராக்குங்க. தூய்மையான எண்ணங்களும் அமைதியான மனமும் இருந்தால் மட்டுமே உங்கள் மூன்றாவது கண் எப்போதும் விழிப்புடன் இருக்குமுங்க. நண்பர்களே, உங்கள் சக்தி என்பது வெறும் கணிப்பு கிடையாதுங்க. அது உங்கள் ஆன்மாவின் வெளிச்சம்ங்க. அதை உங்கள் கோபத்தாலோ அல்லது கண்மூடித்தனமான பாசத்தாலோ அணைய விட்டு விடாதீங்க. உண்மையை அறியும் ஆற்றலே உங்களை ஒரு சிறந்த தலைவனாகவும் வெற்றிகரமான மனிதனாகவும் மாற்றுங்க. மேசராசியும் முருகப்பெருமானின் வேல் தத்துவம். நண்பர்களே, மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதை நாம் அறிவோம்ங்க. தமிழ் மரபில் செவ்வாய் என்பது முருகப்பெருமான குறிக்குமுங்க. முருகனின் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கிறது தெரியுமா? அது கூர்மையான அறிவு மற்றும் தீர்க்கமான பார்வையின் அடையாளம்ங்க. வேலின் அடிப்பகுதி அகலமாகவும் இடைப்பகுதி நீளமாகவும் நுனிப்பகுதி மிக கூர்மையாகவும் இருக்குங்க. மேசராசிக்காரர்களின் அறிவும் அப்படித்தாங்க. எதையும் மேலோட்டமா பார்க்காம அதன் ஆழம் வரை சென்று கடைசியில ஒரு புள்ளியில உண்மையை ஊசி முனை போல கண்டுபிடித்து விடுவார்கள்ங்க. சித்தர்கள் சொல்வார்கள், வேல்விழி படைத்தவனுக்கு விபத்து நேராதுன்னு. அதாவது மேசராசினர் கண்கள் வேல் போன்றதுங்க. ஒரு நபர் உங்களிடம் பேசும்போது உங்கள் கண்கள் அவரின் சொற்களை கவனிக்காதீங்க, அவரின் உள்நோக்கத்தை தான் கவனிக்குங்க. வேல் எப்படி தீமைகளை அளிக்குமோ அப்படி உங்கள் பார்வை பொய்களை எரித்து விடுங்க. இந்த தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ள இருப்பதால தான் உங்களை ஏமாற்றுவது என்பது முருகனின் வேலுக்கு முன்னால நிற்பதை போன்றதுங்க. 3 வாழ்வியல் களங்களின் மேசத்தின் ஞானக்கண்ங்க. களம் 1 தொழில் அல்லது வியாபாரம்ங்க. நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா வச்சுக்கொள்வோம். ஒருவர் உங்களிடம் வந்து ஒரு பெரிய லாபத்தை பத்தி பேசுறாரு, கணக்கு வழக்குகளை காகிதத்துல காட்டுறாரு. மற்றவர்கள் அதை நம்புவாங்க. ஆனா நீங்க அவர் முகத்தை பார்ப்பீங்க. அவர் ஒரு இடத்துல தடுமாறும் போது உங்க உள்ளுணர்வு இங்க ஏதோ தவறு இருக்குதுன்னு சொல்லுங்க. பின்னால ஆராய்ந்து பார்த்தா அவர் காட்டிய கணக்குல தில்லுமுள் இருப்பது தெரியுமுங்க. மேசராசியின் லாபம் அவர்களின் உழைப்பை விட அவர்களின் சரியான கணிப்பிலேயே இருக்குமுங்க. களம் 2 பார்த்தீங்கன்னா நட்பு மற்றும் உறவுகள்ங்க. நட்பு என்று வரும்போது மேசராசிக்காரர்கள் உயிரியே கொடுப்பீங்க. ஆனா ஒரு நண்பர் உங்களுக்கு தெரியாம உங்களை பத்தி தவறா பேசுறாரு அப்படின்னா அவர் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது உங்கள் மனம் ஒரு விதமான விலகலை உணருமுங்க. அவர் எவ்வளவுதான் இனிமையா பேசினாலும் உங்கள் அறிவு இவனிடம் எச்சரிக்கையா இருன்னு எச்சரிக்குங்க. அந்த எச்சரிக்கை தான் உங்களை மிகப்பெரிய துரோகங்களிலிருந்து காப்பாத்துங்க. களம் 3 பொது இடங்கள் மற்றும் புதிய நபர்கள். நீங்கள் ஒரு பயணத்திலோ அல்லது பொது இடத்திலோ ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க. அவர் உங்களை வசீகரிக்க முயல்கிறார். ஆனா மேசராசினருக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்குதுங்க. ஒருவரை பார்த்த முதல் 5 நொடிகளிலேயே இவர் நல்லவர் அல்லது இவர் கெட்டவர்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அந்த முதல் 5 நொடி கணிப்பு 99% உண்மையாகவே இருக்குங்க. மேசராசியின் பித்த உடலமைப்பும் வேகமான சிந்தனையும். சித்த மருத்துவத்தின்படி மேசராசி பித்த உடலமைப்பை கொண்டதுங்க. பித்தம் என்பது நெருப்பின் அம்சம்ங்க. உடல்ல பித்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு மூளை மிக வேகமா வேலை செய்யுங்க. மற்றவர்கள் ஒரு விஷயத்தை யோசித்து முடிப்பதற்குள்ள மேசராசிக்காரர்கள் அதன் முடிவை எட்டு விடுவாங்க. இந்த வேகமான சிந்தனை தான் உங்களுக்கு அந்த முன்னுணர்வை வழங்குதுங்க. மற்றவர்கள் மெதுவா படிகள்ல ஏறி உண்மையை அடைக்கிறார்கள்னா நீங்க மின் தூக்கியில செல்வது போல நேரடியா உண்மையை அடைந்து விடுவீங்க. உங்கள் உடல்ல இருக்கும் அந்த வெப்பம் தான் எதிரில் இருப்பவரின் போலித்தனத்தை சுட்டெரிக்குதுங்க. ஆனா அதே சமயம் இந்த வெப்பம் தான் உங்களை கோவப்படவும் வைக்குதுங்க. கோபத்தை மட்டும் நீங்க வென்றுட்டா உங்களை விட சிறந்த ஞானி யாரும் இருக்க முடியாதுங்க. நண்பர்களே, நாம் இப்போது இந்த பயணத்தின் இறுதி பயணத்திற்கு வந்துட்டோம்ங்க. இதுவரை நாம் பார்த்த அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு உண்மையை தான் உறக்க சொல்றோம்ங்க. மேசராசி என்பது வெறும் ராசி பலன்களால் ஆளப்படும் ஒரு அடையாளம் மட்டுமல்லங்க. அது இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிய ஒரு ஞான கொடைங்க. சிவபெருமான் எப்படி தனது நெற்றிக்கண்ணை திறந்து உண்மையை சுற்றித்தாரோ அதே ஆற்றலின் ஒரு சிறு துளி மேசராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் இருக்குதுங்க. உங்க முன்பே நிற்கும் ஒரு நபர் எத்தனை வேஷங்கள் போட்டாலும் எத்தனை பொய்களை அடுக்கி வைத்தாலும் உங்கள் அறிவு எனும் வேல் அந்த மாயத்திரைகளை கிழித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்க. ஆனா இந்த மகா சக்தியை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னா 2 விஷயங்கள் மட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்க. முதலாவது, உங்க ஆற்றலை ஒருபோதும் அகங்காரத்திற்காக பயன்படுத்தாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வரும்போது உங்க ஞானக்கண் மங்க தொடங்குங்க. 2வது, பிறர் மீது நீங்க காட்டும் அன்பு என்பது உங்கள் அறிவை கட்டுப்படுத்தக்கூடாதுங்க. உண்மையை ஏற்கும் துணிச்சல் தான் ஒரு மேசராசிக்காரன் உண்மையான அடையாளம்ங்க. வாழ்க்கையில பல முறை நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம், துரோகங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அவை ஒவ்வொன்றும் உங்கள் உள்ளுணர்வை இன்னும் கூர்மையாக வந்த
பாடங்கள்ங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இனி உங்க பாதையில யாராவது தடைகளை உருவாக்கினா அல்லது உங்களை வஞ்சிக்க நினைச்சா கவலைப்படாதீங்க. உங்கள் இடது கண்ணும் வலது கண்ணும் பார்க்க தவறுவதை உங்கள் ஞானக்கண் பார்த்து உங்களுக்கு வழிகாட்டுங்க. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இன்னும் ஆழமானவைங்க. ஒரு ராசியின் பின்னால இத்தனை ஆன்மீக உண்மைகள் ஒளிந்திருக்கும் போது நம்முடைய இந்த தமிழ் மண்ணின் ஆன்மீக தேடல் இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. இந்த காணொளி உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவு தந்திருந்தா உங்கள் மேசராசி நண்பர்களுக்கு இதை ஒரு தகவலா பகிருங்க. உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த சிவபெருமானின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கட்டும்ங்க. இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்களின் ரகசியங்கள் மற்றும் நம் முன்னோர்கள் மறைத்து வைத்த வாழ்க்கை முறைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம பின்தொடருங்க. அந்த பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்போதான் எங்களது அடுத்தடுத்த ஆன்மீக தேடல்கள் உங்களை வந்து சேருமுங்க. உண்மையாவே உயர்வு தருமுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.